கேசிபி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தொகுதி மாறி போட்டியிட போறாங்க, அதுக்கான விருப்ப மனு கொடுத்திருக்கிறாங்கன்னா அது அதிமுகவுடைய வெற்றி சதவீதத்தை உயர்த்தும் விதமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்க முடியாதா? அதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் ஸ்டாலினுக்கு இவ்வளவு புகழ் மாலை பாடி இருக்காங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல. சரி, சொல்லிருங்க. அதாவது ஒரு மக்களது மனநிலை என்பது, இப்ப நம்மளே இருக்கிற 4 நண்பர்கள் இருக்கிறாங்க, 100 முறை அவங்க உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பா இருக்கும், நம்ம மைண்ட்ல எது நிற்கும், எது தப்போ அதுதான் நிற்கும். இந்த அரசாங்கம் கொடுக்கிறது எல்லாமே அது அரசாங்கம் கொடுக்கிறது, ஸ்டாலின் கொடுக்கிறது இல்லை, திமுக கொடுக்கிறது இல்லை, எல்லா அரசாங்கங்களும் கொடுத்தது, இவர்களும் அதை கொடுக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒன்று தப்பா இருந்ததுனால் திமுக கட்சி தவறு செய்து விட்டது. கொடுக்கிறது அரசாங்கம், தவறா இருந்தா அதுக்கு பொறுப்பு திமுக கட்சி மட்டும்தான். அரசு ஊழியர் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, இதெல்லாம் காலங்காலமா இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவுக்கு தூண் போல நின்றவர்கள். கலைஞர் காலத்தில் இருந்து அவர்கள் இன்றைக்கு கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவர்களது கட்சிக்காரர்களே, திமுக எப்பவுமே அந்த நகர செயலாளர் பவர்ஃபுல்லா இருப்பார். ஆளுங்கட்சி வரும்பொழுது கீழே இருந்து இப்படி பின்னால தரல முற்ற வரைக்கும் துண்டு இருக்கும், அவ்வளோ பெரிய துண்டு போட்டுக்கிட்டு அவங்க டாமினேஷன்ல தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கும், தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்பெல்லாம் அது மாதிரியான எந்த இதுவும் இல்லை. அந்த உள்ளூர் அமைச்சர்கள் மேல அவர்கள் எல்லாருமே ஒரு கம்பெனி சிஇஓட்ட வேலை செய்கிற ரீஜனல் மேனேஜர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களே ஒழிய, இப்போ இதே பல அமைச்சர்களை இதே மனிதர்கள் அதிமுக அமைச்சர்களாக இருந்த பொழுது நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் எப்படி மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள்னு. திமுக அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிற பொழுது சிஇஓக்கு என்னவோ டைரக்ஷனோ அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த கீழே திமுக கட்சிக்காரர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய கடுமையான அதிருப்திகள் இருக்கு. அதே அளவுக்கு மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தாசில்தார் ஆஃபீஸா ஒரு திமுக இருந்து ஒரு கிளை செயலாளர் போய் சொன்னார்னா நடக்கும். இப்போ அப்படி யாரும் சொல்லக்கூடாது, சொல்றது இல்லை. அங்க அதுக்கு ஒரு ரேட் இருக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாலும் அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. அப்போ மக்கள் அந்த இடத்துல நேரடியான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. கரப்ஷன் இப்போ ஒன்றும் இல்லை. இந்த முறை ஸ்டாலின் போகும்போது 2 விஷயத்துக்கு அவர் பதில் சொல்றதுக்கு தயாரா இருந்தார்னா இதுல எதுவுமே தேவையில்லை. அவருடைய பிரதான பிரச்சாரம் போன முறை கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். இன்றைக்கு அவர் நெஞ்சுறுதியோடு மக்கள் மத்தியில் அதை சொல்ல முடியுமா? ஒன்று. இரண்டாவது, 90 நாளில் இந்த முன்னாள் அமைச்சர்களை நான் கைது செய்வேன், இவர்கள் ஊழல்வாதிகள், கவர்னர் இடத்துல நான் மனு கொடுத்திருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் சொன்னவர் யாருங்க? இதே திரு ஸ்டாலின் அவர்கள். போன வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி 11 மருத்துவக் கல்லூரிகளில் ஊழல் செய்திருக்கிறார் என்று அறிவித்தவர் திரு ஸ்டாலின். அதற்கு நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் சொன்னது திரு ஸ்டாலின். சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இதில் தவறே செய்யவில்லை, முகாந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்ன அப்ப இதுக்கு முன்னாடி என்ன முகாந்திரம் இல்லாமே ஒரு பொய் குற்றச்சாட்டு சொன்னாரா? 2 ஒரே ஆள் தானுங்க. அப்ப முகாந்திரம் இல்லாமல் ஒரு பொறுப்பற்ற முறையில் அல்லது ஒரு தவறான தகவல்களோடு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மீது ஒரு குற்றச்சாட்டை அப்ப இவர் சொல்லிட்டாரா? அரசியல் ரீதியான பார்வை. சரி, நீங்க அதை அப்படியே வச்சிருக்கலாமே, ஏன் இப்ப க்ளோஸ் பண்றீங்க? அப்ப உங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்க அரசியல்ல பார்க்கிறவங்க என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு சகாயம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக என்ன லாபம் கிடைக்கும்? இந்த முறை அவர் மெஜாரிட்டி வராதுன்னு நினைக்கிறாரு, திமுகவுக்கு மெஜாரிட்டி வராதுன்னு நினைக்கிறாரு. எஸ்ஐஆர்ல 1 கோடி ஓட்டுகளுக்கு மேல ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பல சென்ற தேர்தலிலேயே 2000 ஓட்டுல எத்தனை இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 5000 ஓட்டுல எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க.
10,000 ஓட்டுக்குள்ள எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த 10,000 ஓட்டுக்குள்ள அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் எல்லாமே இந்த எஸ்ஐஆரால் அவர்கள் தோல்வியை தழுவுகிற நிலை ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். சரி, இதுக்கும் அடுத்த பார்ட்டுக்கு வரேன். சரி, அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன கணக்கு போடுறாரு? டிவைடட் அப்போசிஷன். விஜய் ஒரு பக்கம் நிக்கிறாரு, பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் நிக்குது, அப்போசிஷன் டிவைட் ஆகும் அப்படின்னு. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற கட்சியை ஒருமுகப்படுத்தி வலிமைப்படுத்தினால் களத்துல அதிமுக வலிமையாக இருக்கும். சரி, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு அவர். அல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துல நீங்க விஜய் ஒரு பக்கம் நிக்கிற பொழுது எந்த தொகுதியில யார் பலமா இருக்கிறாங்களோ அங்க ஷிஃப்டிங் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல விஜய் வெல்லுகிற வாய்ப்பு இருக்குதுன்னா அதிமுக ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். இந்த இடத்துல அதிமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல விஜயோட ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். இது எப்படி சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வேட்பாளர்கள் பலம்னு பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் பலம், அதற்கு இணையாக அதிமுக வேட்பாளர்கள் பலம், அந்த ரெண்டுக்கும் இணையாக தாவேகா வேட்பாளர்கள் பலம் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க ஓட் டிரான்ஸ்பர் சொல்றீங்க. நான் அப்படி கூட வரல. இப்படி பாருங்க, நீங்க வந்து வாக்காளர்களது சதவீதத்தை எல்லாம் எடுத்து பாருங்க. 18%, அதாவது 20 வயசுக்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், 25 வயசுக்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், 30க்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், 35க்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், 40க்குள்ள எவ்வளவு பர்சன்டேஜ், இதை எடுத்துக்கோங்க. 40க்குள்ள இருக்கிற பர்சன்டேஜ் மொத்த வாக்குகள்ல 40% இருக்கு. 40க்குள்ள இருக்கிற வாக்கு சதவீதம் 40 வயதுக்குள்ள இருக்கிறது 40% இருக்குதுங்க. சரி, இதுல குறைஞ்சது 35% எந்த பண எதிர்பார்ப்புகள் இல்லாம நேரடியாக வந்து அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கு வந்து எந்த கம்பல்சனும் அவங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. அதுக்கு மேல இருக்கிறதுல தான் திமுகவோ அதிமுகவோ அந்த போட்டிகள் கள அரசியல் வந்து நிற்கும். இல்ல, இந்த 35% யாருக்கு ஓட்டு போட போறாங்க? பெரும்பாலும் அது விஜய்க்கு சாதகமா போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே விஜயினுடைய வளர்ச்சி என்பது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னை சுதாரித்துக் கொள்ளுகிறார், அவருக்கு இருந்த வாய்ப்புகளை இந்த சென்ற அக்டோபர் மாசத்துல இருந்த வாய்ப்புகளை அவர் நழுவ விடுகிறார். ஆரம்பத்தில் விஜய் 4%, 5%, 10% இருந்ததை இந்நேரம் கட்சியை எந்த எவ்வளவு அட்வான்ஸா பாஜகவோட கூட்டணி போட்டார். அதே டயத்துல அப்போ ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆச்சு. அப்ப அந்த மொமெண்டத்தை இன்றைக்கும் இந்த இது கால தாமதம், அந்த மொமெண்டத்தை அவர் உருவாக்கணும். ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அவர் வந்து களத்தை ஒரு அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா தொகுதி மாறுறாங்கன்னு, அது வந்து பலகீனம். எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிப்பாங்க. நீங்க இன்னும் சொன்னா நீங்க பல பேர் சிரிப்பாங்க. எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மா திருச்செங்கோட்டில் கொடுத்தாங்க. நான் இருக்கிறது கோயம்புத்தூர்ல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது திருப்பூர் மாவட்டம். என்கிட்ட வந்து திருச்செங்கோட்டில் போய் நில்லுங்கன்னு சொல்றாங்க. ஈரோடு தாண்டிட்டேன், நிறுத்திட்டு ஏங்க திருச்செங்கோட்டுக்கு எப்படிங்க போறதுன்னு சொல்லி வண்டி நிறுத்திட்டு இறங்கி கேட்டேன். இதாங்க அதிமுக பலம். இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல 2ஆம் இடம் இந்தியாவிலேயே. அதுக்கு மேல என்னால வண்டி கொடுக்க முடியல அன்னைக்கு இந்தியாவிலேயே. இதுதான் அதிமுக. அப்ப எந்த தொகுதியில வேணாலும் நிற்போம், எங்க வேணாலும் ஜெயிப்போம். அது திருமிகு ஜெயலலிதா இருக்கிற போதே அது நடக்கல இல்ல, அப்படி இல்ல இல்ல அவங்களுக்கே அது எந்த தொகுதியில நின்னாலும் வெற்றின்னு சாத்தியப்படுத்த முடியல. ஜெயிச்சாங்களே, பல பேர் ஜெயிச்சாங்களே. அந்த மாதிரி தோல்வியும் சந்தித்து இருக்கிறாங்கல்ல அவங்க. இதே எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அந்த அளவுகளை வச்சிருக்கீங்க. இதே எடப்பாடி பழனிசாமி அவரே சொன்ன ஒரு வார்த்தை, இடைவேளைக்கு வந்து போயிட்டு வந்தாரு. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, குட்டிகரணம் போட்டாலும் எடப்பாடி சேர்க்க போறது இல்ல. என்னால தமிழ்நாட்டுல 67 மாதிரி இவ்வளவு நேரம் இவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது சேர்க்கலைன்னா மகிழ்ச்சின்னு பேசுற மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் எங்க சேர்த்து சீட்டு கொடுத்துருவாரோன்னு அவர் பயத்துல பேசுற